ஏங்கா வா பார்வதி, என்ன கீரையா? மணி 12 ஆகுது, இன்னுமா உங்க புள்ள தூங்குது? என்ன உடம்பு கிடம்பு சரியில்லையா? உடம்பு சரியில்லாதவன் எவனாவது அட்னக்கால் போட்டு தூங்குவாராடி? எல்லாம் கொழுப்புடி. அந்த கன்றாவிய நீ ஏன் கேக்குற? சாயந்தரம் 6 மணி ஆனா போதும், வத்தல குண்டுல இருந்து திண்டுக்கல்லுக்கு 2வது ஆட்டம் படம் பார்க்க போயிடுறான். காலையில வர்றான், திங்க வேண்டியது தூங்க வேண்டியது, மறுபடியும் படம் பார்க்க போயிடுறான். அதுலயும் எம்ஜிஆர் படம்னா விடவே மாட்டேங்கிறான். ஒரு படத்தை ஒரு மனுஷன் ஒரு தடவை பார்க்கலாம், 2 தடவை பார்க்கலாம். இந்த பாவி 40 தடவை பாக்குறாண்டி. 10 மாசம் சுமந்து பெத்ததுக்கு 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. சரியான பொழுதுபோக்குக்கு பிறந்தவன். ஏதோ அந்த கூறுகட்ட மனுஷன் 4 ஏக்கரவ விட்டுட்டு போனனாலதான் அதுல வர்ற நெல்லையும் கம்பையும் வச்சு இவனுக்கு ஆக்கி கொட்டுற. அதையும் தின்னுட்டு கோழி மாடு மாதிரி திரியிறான். அதுவும் கோழி குழம்பு இல்லாம திங்க மாட்டாரு மைனரு. இவன் பொறக்கணுங்கிறதுக்காக போகாத கோயில் இல்ல, சுத்தாத அரச மரம் இல்ல. அப்படி எல்லாம் போய் இந்த ஒத்தைய பெத்த, அதுவும் நத்தையா வந்து பிறந்து தொலைஞ்சிருக்கு. இவனை 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த இந்த வயித்தை பிறண்டைய கொண்டே அடிச்சுக்கணும். என்ன என்ன பெரிய 10 மாசம் கஷ்டப்பட்ட? உள்ள ஒரு இருட்டு, ஒரு லைட் கிடையாது, ஒரு ஃபேன் கிடையாது, ஒரு ஏசி கிடையாது, கரண்ட் படுக்க ஒரு பெட்டு கிடையாது, பேச்சு துறைக்கு ஒரு ஆள் கிடையாது, தவிச்ச வாய்க்கு தண்ணி தர ஒரு நாதி இல்ல. சரி நம்மளா போய் குடிச்சு தொலைவனு பார்த்தாலும் ஒரு செம்பு கிடையாது. என்ன பெரிய கஷ்டப்பட்ட? கண்ணை கட்டி காட்டுக்குள்ள விட்ட மாதிரி வடக்கும் தெரியாம கிழக்கும் தெரியாம சிறைச்சாலையில கிடந்திருக்கேன் நான். அது எப்படி கிடந்தேன்? அப்படியே 10 மாசமா குரங்கு மாதிரியே இப்படியே குத்த வச்சே உட்கார்ந்து இருந்தேன். எங்க 2 நிமிஷம் நீ குத்த வை பாப்போம். குத்த வை. என்ன வச்சு எவ்வளவு ஜாலியா இருந்த நீ? நல்ல 10 மாசமா ஒரே விளாக்கல். வளகாப்புங்கிற பேர்ல வளையல் போடுறது, பூச்சுடுறது, புது புடவையா வாங்கி சுத்திக்கிறது, விருந்துங்கிற பேர்ல கண்ணதுகள் எல்லாம் குழைச்சு உருண்டை கட்டியா உள்ள இறக்கி லோரத்தின கொல்ல பார்த்தது இல்லாம கஷ்டப்பட்டாச்சு. சரி அவ்வளவு தின்னு இல்ல பிள்ளை கலரா பறக்கணும் 100 கிராம் குங்குமப்பூ வாங்கி முடிங்க வெள்ளையா பிறந்த பிள்ளை. யார் கஷ்டப்படுறது, யார் பேர் பாக்குறது? போட்டு தள்ளிடுவாங்க. பாத்தியாடி பார்வதி என் பிள்ளையோட அறிவை? இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா? இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா? இவ்வளவு சிந்திச்சுக்கிட்டு தானே இந்த பயப்புள்ள இந்த வயத்துல கிடந்திருக்கா. என்ன பத்தி ஐயா என் அப்பு இங்க பாரியா, உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீ எங்கே வேலைக்கு போன? இங்கே கடை, உனக்கு கடைசி வரைக்கும் நான் சோறு போடுறேன். வேணாம்மா வேணாம். என்னைக்கும் வாயால என்ன நீ அறிவாளின்னு ஒத்துக்கிட்டியோ அதுக்கப்புறம் நான் இங்க படுத்த மரியாதை இல்ல. நான் இப்பவே மெட்ராஸ் போய் இந்த அறிவை யூஸ் பண்ணி நிறைய பணம் சம்பாதிச்சு கொண்டாந்து மடியில விட்டு அள்ளிக்க. மெட்ராஸுக்கு போற? ஐயோ நீ அங்க போய் கஷ்டப்படக்கூடாது. இந்தா இதுல 5000 ரூபாய் இருக்கு, வச்சுக்க. 10 சொல்லி அனுப்பு. வேணாம்மா, நான் அந்த கோடாய்க்கார மாதிரி ஒரு 5000 ரூபாய் கணக்கிட்டு இருக்கேன். அதை வாங்கிட்டு நான் மெட்ராஸ் போறேன், நீ வச்சுக்க. எனக்கு துணிமணி எடுத்து ரெடி பண்ண உடனே போற. சரி நீ என் புள்ள ரோசக்கார அவங்கள மாதிரியே இருக்கிறா. சரி நீ கிளம்பு, என் புள்ள ஊருக்கு போறான், அவன் அனுப்பி வரேன்க்கா. எப்படியோ மெட்ராஸ் வந்தாச்சு. எம்ஜிஆர் சமாதிக்கு எங்கிட்டு போறது? உசுரோட இருக்கிறவருக்கு எதுக்குடா சமாதி கட்டினீங்க? நேத்து கூட அவரை படத்துல பார்த்துதான் வர்றேன். சென்னை மாநகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. வணக்கம் தம்பி. வணக்கம். வாங்க 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 வாங்க. என்னையா அது சென்னை அன்புடன் வரவேற்கிறன்னு சொல்லி வாய் மூடல, போலீஸ வச்சு வரவேற்கிறாக. இந்த மெட்ராஸை பத்தி என்னென்னமோ தப்பா சொன்னாயிரம் நம்ம ஊர்ல. வளர்ந்து பெரியாள் ஆயிரம்னு பயந்து போய் சொல்லிருக்காங்க. வகுத்தறிச்ச பிடிச்சவங்க. கடவுளுடைய கண் பார்வை ஏமாந்தா எழுவட்ட வெளியில வணக்கம் சொல்லி 1/2 மணி நேரம் ஆகுது, பல்லு விளக்கம் படாம யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? வணக்கங்க 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 வணக்கங்க. ரோஸ் சட்டை 8 மலை வேஷ்டி வெளியூரா? ஆமாங்க. கிராமம் தானே? எப்படிங்க விளக்கறத சொல்றீங்க? பல்ப் எரியுதுல? பல்ப் எரியுதா? என் கலர் அப்படி. தம்பி நீங்க எந்த ஊரு? நானு வத்தல குண்டுக்கு பக்கத்துலங்க. வத்தல குண்டா? அது எங்க இருக்கு? என்னங்க எப்படி கேட்டுவிட்டீங்க? அதாவது நீங்க இங்க இருந்து திண்டுக்கல்லுக்கு பஸ் ஏறுங்க. பஸ் ஏறி நேரா நிலக்கோட்டை போயிருங்க. நிலக்கோட்டை இருந்து வத்தலக்குண்டுக்கு போங்க. போற வழியில 3 கிலோமீட்டர்ல ரைட் சைடுல அழகாபுரின்னு ஒரு அழகான கிராமங்க. அப்படியே மிஸ் ஆகி வத்தலக்குண்டுக்கு போயிட்டீங்கன்னா அங்க இருந்து வர்ற வழியில 3 கிலோமீட்டர்ல இறங்குனீங்கன்னா லெஃப்ட் சைடுல அழகாபுரிங்க. அங்க சகல ராசேந்திர வீட்டுக்கிட்ட இருக்கேங்க. நான் ஊருக்கு வர்றதுக்கு வெளியா கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். எந்த ஊரான்னு கேட்டா என்னையும் அங்க போய் சொல்றேன். என்னங்க நீங்க ஒரு போலீஸ்காரங்க, உங்ககிட்ட விலாவரியா சொல்லணுமா இல்லையா? அதானே ஒரு நாட்டோட குடிமனுடைய கடமை. ஐயா நாடாமியா ஐடியா கொடுத்துட்டான். நீங்க மெட்ராஸ்க்கு எதுக்கு வந்த? மெட்ராஸ் அங்க வர முடியாதுல்ல, அதனாலதான் நான் இங்க வந்தேன். ஏட்டையா நக்கலு. எதுக்கப்பா வந்த நீ? என்னங்க நீங்க பேச்சு பேசுறீங்க? பொழப்பு பார்க்கத்தான் வருவாங்க. ஏற்கனவே வந்திருக்கிறவங்களா தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. எதுக்கு வந்த நீ? ஏங்க ஒரு அரசாங்க அதிகாரி பொறுப்போட பேசுக்கையா? அதிகாரி பொறுப்போட பேசணுமா? பாஸ்போர்ட். பாஸ்போர்ட்டா? ஏங்க நான் என்ன பாகிஸ்தானா வந்திருக்கேன், பாஸ்போர்ட் கேக்குறீங்க? நாடு விட்டு நாடு வந்த மாதிரி கேட்டுக்கிட்டு நாடு விட்டு நாடு வந்தா நீ வந்திருக்க. வத்தலகுண்டுன்ற ஒரு நாட்டுல இருந்து மெட்ராஸ்ன்ற ஒரு நாட்டுக்கு நீ வந்திருக்க. ஏறா பாஸ்போர்ட்.
என்ன எல்லாத்தையும் பிரிச்ச மாதிரி பேசுறீங்க? பிரிச்சாச்சுடா. நேத்து ராத்திரியே மெட்ராஸ், திருச்சி, திண்டிவனம், கோயம்புத்தூர், கொட்டாம்பட்டி, கும்பகோணம், கோயம்புத்தூர், மதுரை, மானாமதுரை, திருவாரூர், தஞ்சாவூர், கன்னியாகுமரி, ராமேஸ்வரம், மாங்காடு, திருவேற்காடு. அதுவுமா? அது மட்டும் இல்லடா, ஆண்டிப்பட்டியில இருந்து அவன்தாங்கி வரைக்கும் அக்கக்கா பிரிச்சு அப்பவே அவன் கையில கொடுத்து முடிச்சாச்சு. பிரிச்சுட்டாங்களா? சொல்லவே இல்ல. சொல்லிட்டு பிரிக்கிறதுக்கு நீ பெரிய சப் கலெக்டரா? என்ன பாஸ்போர்ட்? எனக்கு பாஸ்போர்ட் என்கிட்ட சொல்லி நான் எடுத்துருப்போம்ல. ராத்திரியோட ராத்திரியா பஸ் ஏற விட்டு பிரிச்சிருக்காங்க. பஸ் போய்க்கிறதுக்கு போது எப்படி யாருக்க அப்ப முடியும்? அவன்கிட்ட பாஸ்போர்ட் கிடையாது. ஏய், சொன்னதெல்லாம் நம்பிட்டான். அவன்கிட்ட பெரிய அமௌண்ட் தேவை. யார பை வச்சிருக்க? என்னது என்னது? உன்னைய பத்தி பெரிய லிஸ்ட் ஒன்னு போட்டுட்டு இருக்கான். லிஸ்டா? சரி, பாஸ்போர்ட் ஒன்றும் இல்ல, விசா இருக்கா? விசான்னா? விசான்னா உங்க நாட்டுல இருந்து எங்க நாட்டுக்கு வேலை செய்ய வந்திருக்கீங்க. ஆமா. எங்க நாட்டுக்காரன் உனக்கு எந்த கம்பெனில வேலை செய்ய போறியோ அதுக்கு சர்டிபிகேட் கொடுத்திருப்பான். இருக்கா? கம்பெனில ஆமா. வேலை. ஆ. அட ஏங்க டுச்சாத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆ? நான் எங்கேயாவது கைவண்டியில் தாங்க பிழைக்காம வந்திருக்கேன். கம்பெனில வளர்க்கலாம். அப்ப விசாவும் உன்ட்ட இல்ல. அட விசானா என்னன்னு தெரியாதுயா? சரி, மெடிக்கல் சர்டிபிகேட் எடு. அப்படின்னு என்ன? மெடிக்கல் சர்டிபிகேட்னா உன் உடம்புல எந்த வியாதியும் இல்லன்னு உங்க நாட்டு வத்தல கொண்டு டாக்டர் ஒரு சர்டிபிகேட் கொடுத்து அனுப்பியிருப்பான். ஏன்னா நீ பாட்டுக்கு வந்து ஒரு பயங்கரமான வியாதிய எங்க நாட்டுல பரப்பிட கூடாது. ஏங்க, ஏங்க, யார பத்தி என்ன வார்த்தை பேசுறீங்க? வெறும் கரியும் சோறும் கம்ம குணமா தின்னு வளர்த்த உடம்புங்க. சும்மா தேக்கு மாதிரி வச்சுக்கிட்டு யார பாத்துங்க வியாதி இருக்குன்றீங்க? சும்மா பொடித்தனமா பேசாதீங்க. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? பாஸ்போர்ட் இல்ல, இல்ல, விசா இல்ல, இல்ல, மெடிக்கல் சர்டிபிகேட் இல்ல. உன்ட்ட என்ன இருக்கு? 5000 பணம் தாங்க இருக்கு. பணம்? ஆமா, அதானே. இந்த நாட்டுல டாலர் தான் சொல்லுவாங்க. இவன் பணம்ங்கறான். எங்க அத காட்டு. இந்தாங்க, இதுதாங்க 5000 ரூபா. ஐயா, என்னடா உங்க நாட்டுல இப்படி இருக்கு? நம்ம நாட்டுல இது செல்லாதே. ஆனாலும் இருக்கட்டும். என்ன சொல்ற? செல்லாட்டி எதுக்கு இருக்குன்னு? ஓயா, நான் எங்க நாட்டுல போய் செல்ல வச்சுக்கிறேன். போயா. டேய், டேய், நில்றா. என்ன ஏட்டியா ஓட விட்டுட்டீங்க? நீ ஏட்டியால சரியான ஓட்டையா. இவன் நம்ம நாடு வேற அவன் நாடு வேறன்னு நம்பிட்டான். இவன் நம்ம ஏரியா விட்டு எங்க போயிட போறான்? அவன் நமக்கு தான்டா. இவங்க மத்தியில இந்த ஊர்ல எப்படி வண்டியை ஓட்ட போறோம் தெரியலையே. எஸ்டிடி புத்து. அப்படி நம்ம ஆத்தாளுக்கு ஒரு போன போட்டு சொல்லிட வேண்டியதான். இங்க வந்துட்டோம்னு. ஐயா, ஒரு எஸ்டிடி போட்டுக்கலாமா? என்ன போட்டுக்கலாமான்னு கேட்டா எடுத்துட்டு போச்சுறாரு. மெண்டலா இருக்குமோ? இங்க இருந்தே போன் போடியா? அப்படி சொல்ல வேண்டியதானே. இப்படி இப்படி இது ஏன் சுத்தாம இருக்கு? சுத்துறதுக்கு தானே இருக்கு. இந்தாங்க, இந்த நம்பரை மொத்தமா படிச்சு சொல்லுங்க. 943 கோடியே 33,31,000 போன் நம்பர் கொடுத்தா கோடி கணக்குல பணமா படிச்சு சொல்லிட்டு இருக்க. போன் நம்பரா இது? பின்ன? இப்ப கோடி எல்லாம் புழக்கத்துல இருக்கு இல்லையா, அந்த நினைப்புல சொல்லிட்டேன். ஆமா, இது என்ன 0 இல்ல 9? அது தெரியாம தானே உன்கிட்ட கொடுத்து நானு. சரி, ஏதாவது நம்பரை போடு. எவனா ஒருத்தர் எடுத்து பேசுவான்ல. காலையில இருந்து எப்படியா சும்மாவே உட்கார்ந்து இருக்கிறது? அதுக்காண்டி எல்லாம் போன் போட முடியும். சரி போடுவோம். செல் நம்பரை கூட படிக்க தெரியல இந்த குரங்குக்கெல்லாம் ஒரு எஸ்டிடி போட்டு. ஹலோ, கருப்பியாவா? நான் தாண்டா நொண்டிப்புடி பேசுறேன். யோ, ஏன் கத்துற? வேண்டாம், அங்க இருந்து கத்து, உடனே காது கேட்கும். போன்ல மெதுவா பேசியா. சரி சரி, கோச்சுக்கிறாங்க. கருப்பியா, நான் கேட்கலையா? யோ, கேட்கலாமியா? எல்லாம் அந்த கடைக்கார பையனாலதான்டா. நான் தாண்டா நொண்டிப்புடி பேசுறேன். எங்க இருக்கிறீங்க? எங்க அம்மா எடுக்குதியா? அப்படி எங்க அம்மா கொஞ்சம் போன கூட. அம்மா அம்மா, நான் தான் உன் பிள்ளை பேசுறேன். மெட்ராஸ் விட்டம்மா. பணமெல்லாம் பத்திரமா வச்சிருக்கேன். எப்படியாச்சும் வேலை வேலை சம்பாதிச்சுட்டு வீடு வந்து சேர்றேம்மா நானு. அம்மா, இங்க சகனம் சரியில்லை. நான் அப்புறமா பேசுறேன். வைமா. யோ, வாயா திருச்சா. போ புரிஞ்சுக்குவேன். அது எங்களுக்கு தெரியும். போன் போடுறதுக்கு பில் என்னன்னு சொல்லி. போனுக்கு 7 ரூபாய், ஃபேனுக்கு 8 ரூபாய். யோ, ஃபேன் போட்டதுக்கு 8 ரூபா. இத கேட்டுட்டு போட்டேன், அத கேட்காம போட்டேன். ஏயா, ஃபேன் போடுறதுக்கு தானே வச்சிருக்கு. போடுறதுக்கு ஒண்ணு இருந்தா நீங்க பாட்டு போட்டு போயிடுவீங்களா? எங்களுக்கு நான் போட தெரியாதா? எதுக்காக கையாலேயே விசிறிக்கிட்டு இருக்கேன்? ஏண்டா, கரண்ட் பில் என்ன உங்க அப்பா நான் கொடுப்பான்? ஏயா, ஃபேனுக்கு இம்புட்டுக்கு அந்த கரண்ட் செலவாயிருக்குமா? அதுக்கு என்னமோ நீ கரண்ட கண்டுபிடிச்ச மாதிரி கத்துற. ஓஹோ, நீங்க அப்படி வரீங்களா? ஐயா, நான் கரண்ட கண்டுபிடிக்கல. கரண்ட கண்டுபிடிச்சது யாரு? அவன் பேர் என்ன சொல்றா? ஐயோ, என்ன அடிக்கிறீங்க இந்த ஊர்ல? இரியா சொல்றேன். கரண்ட கண்டுபிடிச்சாலயா அவன் பேரே பேரை வச்சுக்கிட்டாங்க. அவன் பேர் தான் என்னங்கிற? அட பாவியலா, இப்பதான் பஸ் விட்டு இறங்கினேன். அதுக்குள்ள வரிசையா பஞ்சாயத்தாடா. பஸ்ல வந்தியா? இப்ப மாற்ற பாரு. பஸ்ஸ கண்டுபிடிச்சவன் பேரு என்ன? பஸ்ஸை கண்டுபிடிச்சவன் பேரா? சொல்றா. ஐயே, பேசாம ஊர்ல சினிமாக்கள்மா பாத்துக்கிட்டு இருந்திருக்கான் போல இருக்க. சினிமாவெல்லாம் பாப்பீங்களா? பாக்க கூடாதா? இப்ப பெருசா மாற்ற பாரு. எது? சினிமாவை கண்டுபிடிச்சது யாரு? சொல்றா, சொல்லு. இரியா சொல்றியா? சினிமாவை கண்டுபிடிச்சது ஏவிஎம் மெய்யா பட்ஜெட் யாரு? இத மட்டும் கரெக்டா சொல்ல தெரியுது இல்ல? இதையும் சொல்ல மாட்டேங்கிற? ஆமா, இரு
இப்படி கேள்வி மேல கேள்வியா கேக்குறிய? இதுக்கு முன்னால என்ன வேலை பார்த்த நீங்க? நான் ஒரு காலத்துல வாத்தியாரா இருந்தேன். அதை விட்டு இப்படியா இங்க வந்த? நான் பேசினது அப்ப யாரும் கேட்கவே இல்ல. அதனால ஒரு டெலிபோன் பூத் ஆரம்பிச்சு மத்தவங்க பேசுறத கேட்கணும்னு உட்கார்ந்துட்டேன். நீ வந்த, பேசிட்டு மூடிக்கிட்டு போக வேண்டியதானே. இதையும் போட்ட. இப்ப சொல்லு, கரண்ட கண்டுபிடிச்சது யாரு? ஐயையோ. உன்னை விடவே மாட்டேன். மறந்துருவான் நினைச்சா மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறானே. யோ, நான் தெரியாம பேனை போட்டேன். அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லியா நீங்க? பரிகாரம் இல்ல, ஃபைன் 500 ரூபாய். 500? ஓ, என்ன அநியாய கொள்ளையா இருக்கு? எது? ரெண்டுக்கு சேர்த்து 15 ரூபா தானே கேட்ட நீங்க? ஏடா, இல்லைன்னா சொல்லு. ஏடா, ஐயா, பெரிய பித்தலாட்டமாவுல இருக்கு. இந்தாயா, இந்தா. சம்பாதிக்கிற மோரகட்டைய பாரு. சி, போடா, போடா. ஏய், இங்க வா. இப்ப என்ன? இது எல்லாத்தையும் மறந்துடு. இப்போ இந்த டேபிள கண்டுபிடிச்சது யாரு? ஐயோ! முருகலா தோத்த ஒண்ணு. என்ன மாப்பிள, ஆளையும் காணோம், பேரையும் காணோம், வேலைக்கு வர காணோம். ஊர்ல இருந்து ஆளுங்க வந்திருக்காங்கப்பா, அதனால வர முடியல. அப்படியா? இந்தாப்பா சர்வர, மாப்பிள்ளை நம்ம கணக்கு தான், பில்ல சேர்த்துக்கோ. என்னங்கடா ஆளாளுக்கு வகை வகையா தின்னுபுட்டு நான் தரேன்னு போய்கிட்டே இருக்கீங்க. யார் தாண்டா தருவீங்க? அதுக்குன்னு ஒருத்த வராமையா போயிடுவான். வா டேபிள் தொட, சீக்கிரம் வா, இலைய போடுவா. வேற ஏதாவது வேணுமாப்பா? ஒண்ணும் வேண்டாம்பா, சாப்பிட்டதே போதும். வாங்கக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி. யாருது மச்சான்? என் பெரியம்மா பொண்ணு. வணக்கங்க. வணக்கங்க. ஏய் வா சர்வர், அவங்க சாப்பிட்டதையும் என் பிள்ளோட சேர்த்துக்க. ஏய் உட்காரா. சரி சரி உட்காருங்க. சர்வர், இவங்க பிள்ளை எங்களோட சேர்த்துக்க. தம்பி, அண்ணன் இருக்கும்போது நிறுத்தியா, இவங்க பிள்ளை உன் கூட சேர்க்கணுமா? ஆமா. ஜனங்களுக்கு தான் ஒரு கிலோ அரிசி 2 ரூபான்னு கவர்மெண்ட் போடுது. அதை இவங்களும் வாங்கி வச்சு பொங்கல் லெமன் ஆட்டைய போடுறாங்க ஐயா. அப்பா, மெட்ராஸ்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்குள்ள ஓட்டல நம்பியே வண்டி ஓட்ட வண்டியா இருக்கேன். போற போக்க பார்த்தா கையில இருக்க காசு பணம்லாம் கரைஞ்சிரும் போல் இருக்கேன். சமாளிப்போம். சர்வர் வாய வேகமா. என்ன வேணா? இலைய போட்டாப்புல உன் சௌரியத்துக்கு தின்றுமா? எங்க இஷ்டத்துக்கு என்ன வேணுமோ அதான் சாப்பிடுவோம் நாங்க. அத தாயா கேக்குது. என்ன வேணா? ஒரே ஒரு காப்பி வேணும். ஒரு ஆமா. காப்பி. ஓ, காப்பின்னு சொன்னோம்ல, மறுபடியும் இலைய போட்டு போறேன், ஊத்தி அணக்க போறோம், எடுத்துட்டு போயா. இந்த ஆளுக்கு ஒரு காப்பி. சாப்பிடுற இடத்துல ஏன்டா இந்த அழுத்தத்துல எப்படி சாப்பிட முடியும்? நீ மட்டும் அந்த அழுத்த அழுத்துற, நான் அழுத்த கூடாதா? குடுக்கறத குடிச்சிட்டு போயா. நடைமுறையே சரியில்லையே. திமிரு பிடிச்ச பயவில்லையா இருக்குமோ? பாண்டி, வாயா இங்க. என்ன எந்த ஊர்ல இருக்க? நான் தான் நம்ம ஊரை விட்டு வந்து மெட்ராஸ்ல செட்டில் ஆயிட்டேன்ல. அப்படியா? ஆமா, என்ன வியாபாரம் பண்ற? அது இங்க பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்பா. பெரிய பெரிய பிசினஸ். என்ன பிசினஸ்யா? அது வந்து பல பிசினஸ்பா. உன்னை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இந்தா இருக்கியா? காப்பி. இந்த அவன் பில்லு. அட பாவி, தெரிஞ்சவன் அவன் பிள்ளை என் பேர்ல வாங்கினா 1570 ரூபாய்க்கு தின்னுட்டு போயிட்டானுங்களே. இவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் பண்றேன்றா? இவன் கூட சேர்ந்து செத்தாயி அப்படியே வண்டியை ஓட்டிட வேண்டியதா? அவன் பிள்ளை நம்ம கட்டிட்டா அப்படியே ஒட்டிடலாம். பாண்டி, என்ன கையில பில்லு பில்லு இருக்கு, நீ வச்சிருக்க குடியேன்டா. இல்லப்பா, நான் கட்டிக்கிறேன்ப்பா. கொடுப்பா. என்னப்பா இந்த பிள்ளை என் பிள்ளோட சேர்த்து கொடுப்பா. நீமா? என்ன நீயுமா? ஆமா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. ஒரு ஊருக்கு அரங்க நம்ம 2 பேரும். உனக்கு நான் பிள்ளைக்கு ஒரு மனுஷனாவை மூஞ்சில முடிக்க முடியுமா? தெரியாம டொச்சா இந்த பேல பில்லு. அறிவே இல்லப்பா உனக்கு. 1573. எங்க அவன்? அவன் அப்பவே போயிட்டான். என்ன அது 1573 ரூபா போட்டுருக்க? அம்பட்டுக்கா தின்றுக்காமே. அவன் தின்னது கொஞ்சம் தான். அவனுக்கு முன்னால 7-8 குரூப் சாப்பிட்டு அவன் தலையில பில்ல கட்டிட்டு போயிட்டாங்க. அவன் யார் தலையில பில்ல கட்டலாம்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கப்ப நீ ரொம்ப பீத்தலா உன் தலைய கொண்டாந்து கொடுத்தியே. இப்ப பில்லு கட்ட வேண்டியதான். கட்டுறிமாப்ல. இந்த பாரு, என்ன ரவுடித்தனமா பேசிக்கிட்டு இருக்க? அப்படிதாயா, இல்லாட்டினா தொழில் பண்ண முடியுமா? நான் இவ்வளவு பணம் கட்ட முடியாதா? கட்டலாம் வெளியே போக முடியாதுடி. என்னடா செஞ்சுட்ட? என்னடா செஞ்சுட்ட நீ? முதலாளி, யாரா முதலாளி? முதலாளி, வர சொல்றா அவன. பாத்ரூம்ல அவன வர சொல்றா நீங்க. யோ, நீ இங்க வந்த? ஏன் ஹோட்டலுக்கு நான் வராம வேற எவன் வருவான்? அப்ப அந்த பூத்து பூத் என்னடா பூத்து? பூத்து கடை, பூட்டு கடை, பூக்கடை, புடவை கடை, புண்ணாக்கு கடை, பொரிகடலை கடை, இப்படி பூனாவுல ஏகப்பட்ட கடை இந்த ஊர்ல எனக்கு இருக்குடா. ஆமா, இங்க என்ன வியாபாரம்? நான் சொல்றேன். உன் ஆளு என்கிட்ட எக்கச்சக்கமா பணம் கட்டி ஏமாத்த பாக்குறான். நான் ஒண்ணு ஏமாத்தல முதலாளி. இவன் தான் 1573 ரூபாய்க்கு தின்னுட்டு பில்லு கட்ட மாட்டேங்கிறான். நான் ஏமாத்துறேன் உன்னைய. உங்க கையில போறேன். ஏண்டா, அன்னைக்கு என்கிட்ட 500 ரூபாய் விட்டதுக்காக
இப்ப 1500 ரூபாய்க்கு தின்னுட்டு அதை ஈடுகட்ட பாக்குறியா? அதத்தாயா நான் கேட்கிறேன். அன்னைக்கு நீ என்கிட்ட 500 ரூபாய் ஏமாத்துற அன்னைக்கே உன்னை நைட்டோட நைட்டா வந்து கொலை பண்ணி இருப்பேன். பொழைச்சு போய் சொல்லு விட்டு. இன்னைக்கு இவனை விட்டு ஆயிரக்கணக்காக ஏமாத்த பாக்குறியா? அம்மன் ஜல்லி வாங்க முடியாது என்கிட்ட உன்னால. தர முடியாது, முடியாது, தர முடியாது, முடியாதுடா. அப்படின்னா நான் ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீ பதில் சொல்லணும். இங்க என்ன கேட்க போற? கேட்கிறேன் பாரு. இது என்ன? உளுந்த வர இந்த வடையில வேற மெனக்கட்டு நட்ட நடுவுல எதுக்காக ஓட்ட போட்டாங்கோ? இந்த பாரு, உனக்கு சேட்டை அதிகமாயி போச்சியா? இதுல ஓட்ட போட்டா என்ன போடாட்டி என்னையா? இது ஒரு கேள்வியா? இதுக்கு நான் உனக்கு பதில் சொல்ல முடியுமா முடியாதா? இல்லன்னா அசிங்கமா வேற ஒரு கேள்வி கேட்பேன். வேணாம்யா, வேணாம். இந்தா. ஐயோ, கேடு. இந்த ஊர்ல எப்படி எப்படி எல்லாம் பணம் பறிக்கிறாங்க. இந்தடா, இந்த காசு உங்களுக்கு உருப்படவே உருப்படாது போ. சம்பாதிக்கிற மவர கட்டைய பாரு. உண்மைதாயா, பாக்க கிரிக்க மாதிரி இருந்துக்கிட்டு என்ன மாதிரி சம்பாதிக்கிற நீ. இருக்கட்டும். ஆமா, மதுரை பக்கம்லாம் வர்றது உண்டா? இது வரைக்கும் இல்ல. இப்ப அடுத்த வெள்ளிக்கிழமை மீனாட்சி அம்மன் கோயில்ல ஒரு நேர்த்தி கடை, அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் டைம் வர போறேன். நேர்த்தி கடலாம் இருக்கா? வா 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 வா. மொத்த கடனையும் கழிக்கிறேன். இதாச்சும் சின்ன குச்சி. எங்க ஊர்ல உலக்கே இருக்குடி. வா. உங்க ஊர்ல உலக்கையெல்லாம் இருக்குதா? ம். இப்ப எக்கச்சக்கமா மாட்டலாம் பாரு. அந்த உலக்கைய கண்டுபிடிச்சது யாரு? அட பாவி, தெரியாதனமா நான் ஒன்னே கண்டுபிடிச்சே பாரு. என் புத்திய செருப்பாலே அடிக்கிறா, செருப்பாலே அடிக்கிறேன். காப்பி குடிச்சிட்டு போங்க காப்பி சார். எடுத்து தலையில ஊத்துறா, எதுவட்ட பயல, எதுவட்ட பயல, கொலை பண்ணிருக்கா அப்படி பாருக்கும். காப்பி, காப்பியா, காப்பி. பாதாள கலியா, பத்திர கலியா, முண்டை கலியான்னு எனக்கு தெரியலம்மா. மதுரையா இருந்தா ஈஸியா மீனாட்சின்னு போயிட்டே இருப்பம்மா. என்னமோம்மா, இந்த பைலட் இருந்து நீ தான் என்னைய காப்பாத்தணும். ஐயோ, ஆஹா, கோடாங்கி மகன் வர்றானே. இவங்கிட்ட தானே ஒரு 5000 ரூபாய் வாங்கிட்டு வந்தேன். பணத்தை கணத்தை கேட்டு வர்றானா? என்ன நொண்டி இப்படி? ஆமா. 5000 வாங்கினா ஆளையும் காணா பேரையும் காணா. ஏண்டா டேய், உன்கிட்ட பணம் வாங்கும்போது ஆள் வேற பேர் வேறையா இருந்தானா? எல்லாம் ஒண்ணா வச்சுக்கிட்டானே உன்கிட்ட பணத்தை வாங்கிட்டு மெட்ராஸ் வரேன்னு வந்தேன். ஆமா ஆமா, மெட்ராஸ் வரேன் சொன்னேன். சரி சரி, எப்படி இருக்க? யாரோ வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. வண்டியில ஓடி இருக்கா? அப்ப என்ன வாங்கின காசு தரல? அந்த வண்டியை சொல்லலடா நானு. என் வண்டி ஓட சொன்னேன்டா. அந்த வண்டியில ஓடி இருக்கா? வாங்கின காசு கொடுத்தா புது வண்டி ஓடிருக்கா? இரியா இரியா, எதுக்கு அவர் போட்டு அடிக்கிற? யோ, கார் வண்டியில வச்சிருக்கா, வாங்கின காசு தரமாட்டேயா? கார் வண்டி வச்சிருக்கலாம். ஆனா சண்டால பேப்பர என் பொழப்பு ஓடுற சொன்னேன்டா உன்கிட்ட. பொழப்ப சொன்னியா? பொழப்பு ஓடுதுல, அப்ப காசு கொடு. பொழப்பு ஓடலடா, பொழப்ப ஏதோ தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன். பொழப்ப தெரியல முதல்ல சொல்ல வேண்டியதானே? வண்டி ஓடுது, கார் ஓடுது, பஸ் ஓடுதுன்னு. மூஞ்சிய பாரு, லூசு பையல. யார் நாங்க? சரி, ஊருக்கு போறேன். ஆத்தா கிட்ட என்ன சொல்ல? ஏதோ வண்டி ஓடுதுன்னு சொல்றா. உங்க அம்மாவும் நீ உண்மையிலே வண்டி வச்சுட்டு அது நினைச்சுக்கிட்ட? நினைச்சா பரவாயில்லடா, நீ நினைச்ச வர்றா சாவி. அது போதும்டா, போடா போடா. சரி, சீக்கிரம் என் காசை கொடுக்க வழிய பாரு. வண்டி ஓடுன்னு குத்து மதிப்பா கூட இந்த பல்லிட சொல்ல முடியலையே. குத்து குத்து குத்துறானுங்களே. என்ன தம்பி, ரொம்ப அடிபட்டுருச்சா? ஆமாங்க, விறகு வெற்ற பை பிள்ளைக்கு பிறந்ததானே அது. எதுக்கு இந்த மாதிரி தரங்கட்ட ஆளுகிட்ட கடை வாங்கிட்டு அடிவானும் தம்பி? எல்லாம் நேரம் வர்றங்க. தம்பி தம்பி தம்பி, என்ன ஒரு 100 ரூபாய் கூட. 100 ரூபாயா? எதுக்கு தரணும்? உங்க 2 பேத்தையும் விலைக்கு விட்டல, அதுக்கு. விலைக்கு விட்டதுக்கு 100? ஆமா. போடா மொட்டைப்படா. ஏய், 100 ரூபாய் தரல, குத்துற தலை கோயிலுக்குள்ள போய் விடும். என்னையா சொல்ற? 100 ரூபாய் எடு. இரியா இரியா, கையடியா கையடியா. இந்தயா, இந்த போயா. போட்டேன்னா அட சண்டாளிங்களா, என்ன விலைக்கு இருக்கல பணம் கேட்கிறாங்க. நல்லா சம்பாதிக்கிறாய்டா அந்த மெட்ராஸ்ல. ஆத்தி கேங்க 13 இங்க வருமா? வருவீங்க. ரொம்ப நேரமா ஓடிக்கிட்டு இருக்கு. என்னவா இருக்கும்? ஏங்க, இது உங்க ஒய்ஃபா? உனக்கு இது அவசியம் தேவையா? தேவை என்ன தரவா போறீங்க? ஏங்க ஏங்க, என்னங்க ஒரு ஆட்டோல 7-8 பேர் ஏறுறாங்க? அது ஷேர் ஆட்டோயா, அப்படிதான் ஏறுவாங்க. சேர் ஆட்டோ கூப்பிடுறேன். ஏங்க ஏங்க, சேர் ஆட்டோ என்ன? ஷேர் ஆட்டோனா பங்கு ஆட்டோ. பங்கு ஆட்டோ. பங்கு ஆட்டோன்னா என்னங்க? பங்கு ஆட்டோன்னா கூந்தி அதை கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா இவன் குழப்பம் பண்ணிட்டு இருக்கான். இவனை இதுல கோத்து விட்டாதான் சரியா வரும். சொல்லுங்க சார். பங்கு ஆட்டோனா ஒரு ஆட்டோல 10 பேர் ஏறுவாங்க. சரி, முதல்ல 9 பேர் ஏறினாம் பாரு. ஆமா. அவங்க கிட்ட காசை மொத்தமா வாங்கி பங்கு பிரிச்சு இந்த 10வது ஒரு ஏறாம் பாரு, அவங்க கிட்ட பாதி பங்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க. அதுக்கு பேர் தான் பங்கு ஆட்டோ. அடாடாடாடா, என்னது 9 பேர்ட்டையும் காசை பூரா வாங்கி அத பாதியா பங்கு பிரிச்சு 10ஆளா ஏறவனுக்கு பாதியா கொடுத்துருவாங்களா? என்ன அது அருமையான தொழிலா இருக்கியா? இது தெரிஞ்சிருந்தா வந்த அன்னைக்கே இந்த வேலையில சேர்ந்து காசு பணத்தை சம்பாரிச்சு ஊர்ல வீட கட்டியிருப்பனையா. தெரியாம போச்சு. இருங்க இருங்க, 1 2 3 4 5 6 7 8 சார், உள்ள 8 பேர் இருக்காங்க சார். நீங்க 9 இருக்கீங்க, நான் 10ஆவது பணத்தை வாங்கிக்கிறேங்க. ஏன்
உனக்கு இருக்கிற ஆசை எனக்கு இருக்காதா? நான் என்ன சொல்றேன், 10வது ஆள் ஏறிக்காரு. பின்னாடி ஒரு வண்டியில 10வது ஆள் நான் ஏறிக்கிறேன். நீ கிளம்பு. ஐயோ ரொம்ப பேசுங்க. நான் வேற ஏத்திக்கிறேன். அண்ணா கொஞ்சம் நிறுத்துங்க. நானும் வரேன் ஆட்டோல. ஏற்பா இருங்க, எப்படி உங்க ஆட்டோக்கு 10 பேர் வேணுங்களா? நான் 9வது ஆளா ஒரு ஆளை ஏத்தி விட்டு நான் 10வது ஆளா இருக்கிறேன். போற வழியில ஏறுவாங்கப்பா. ஆனா போற வழியில லேட் ஆகும். நான் உங்களுக்கு இங்க ஏத்தி விடுறேன். அப்படியே சரி ஏற சொல்லு. இருங்க. எங்க அப்புறம் நீங்க ஊருக்கு போறேன். ஊர்ல போய் என்னத்த பண்ண போறீங்க? வேற எங்கயாச்சும் போய் இறங்கு போ. அண்ணா ஏத்தியாச்சு. நான் 10வது ஆளு. ஏறுப்பா. நான் 10னே. சரிப்பா. நான் 10. சரிப்பா ஏறுப்பா. அடச்சி என் பொண்டாட்டி மேல உட்கார்றா. என்னையா அது உட்கார விட மாட்டேங்கிறாங்க. யோ, சேர் ஓட்டானா அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தான் உட்காரணும். போன வாரம் என் பொண்டாட்டி மடியில 8 பேர் உட்கார்ந்தாங்கயா. இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா. கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கத்தான் செய்யும். மனுஷனா இருந்தா ஒருத்தர் அரவணைச்சு போகணும். அப்படிலாம் கொதிச்சு பேசாதீங்க. அண்ணா நிப்பாட்டுங்களா? அப்படி இங்கே அண்ணா நிப்பாட்டு. பாரு இறக்கு. ஆயா ஒண்ணு காசு கொடு. அண்ணன் காசு கொடு. போகலாம் ரைட். அண்ணா இங்க நிப்பாட்டுங்களா? இறக்க போறாங்க. பாடு. இறக்கு. காசு கொடுயா. வண்டியிலண்ணா. போலாம்ண்ணா. யோ இடம் தான் காலி ஆயிடுச்சு, எதுக்கு போட வேண்டியதானே? அட இருமா, அந்த வந்துருச்சுல. ஏமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கம்மா. பாரு. இறக்கு. காசு கொடுமா. மூஞ்சிய பாரு. அடிச்சண்ணா, என் பொண்டாட்டி மடி மேல உட்காந்து வரியா? இடமும் இல்லையா? இல்ல சவாரி ஏத்தனையா? பங்கப்பிரி. மணியாயி போச்சு. பங்கப்பிரி என்ன பங்கு? என்ன பங்கா? என்ன ஆட்டோ இது? சேர் ஆட்டோ. சேர் ஆட்டோன்னா என்ன? நீ தான் சொல்ல. நான் சொல்லவா? ஓ 9 பேர் ஏறாங்கல்ல, அவங்க பூரா பணத்தை வசூல் பண்ணி அதை சரி பங்கா பிரிச்சு 10வது ஏறவனுக்கு சரி பாதியா கொடுக்கறதுக்கு சேர் ஆட்டோ. எல்லாத்தையும் விசாரிச்சு தான் வண்டியில ஏறி இருக்கான். ஏதோ எங்கிட்ட டீலா விடுற காசை குடியா என் ஜீன்ஸ். குடும்பத்துல இருக்க 33 பேர் கையெழுத்து போட்டு பேங்க்ல நாயை விட கேவலமா லோன் அலைஞ்சு லோன் வாங்கி அதையும் சரியா கட்ட முடியாம ஆட்டோ இப்ப தூக்குவானோ அப்ப தூக்குவானோன்னு பக்குன்னு இருக்கு. உனக்கு பங்கு கேக்குதா? போடா உள்ள. உள்ளன்னா போடா உள்ள. என்ன அனுபவம்? லாக்கப்புக்குள்ள போற மாதிரி சொல்றேன். எனக்கு தான்டா லாக்கப் உள்ள. போடா. ஐயோ இந்த அவஸ்தைப்படுறானே. ஐயோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஆட்டோல பங்கு கேக்குறாயா? பங்கு நான் தாயா கேட்டேன். நீ எப்படி இங்க வந்த? முதல் குத்துல நான் வெளியே வந்தேன். மிச்ச குத்தல ஆட்டோவை தான் குத்திக்கிட்டு நீ. ஆட்டோயா? ஆமா கேன மூதேவி. ஒரு மனுஷனை அடிக்கும் போது கண்ணை மூடிக்கிட்டு அடிக்க கூடாதியா? கண்ணை திறந்துக்கிட்டு அடிச்சா தான் தெரியும். மூடிக்கிட்டு அடிச்சா அடிபடாத மேல விழுந்து அர்த்தமா? ஆமா உன்கிட்ட பங்கு கேட்டா தர முடியும் சொல்லு, தர முடியாதுன்னு சொல்லு. அதை விட்டு இப்படி சிறுபல திறமை நடக்கிறீ. தர முடியாதுடா. தர முடியாதுன்னா உன்னை விட்டுருவேன் நானு. நீ என்ன விட மாட்டியா? நான் ஒன்ன விட்டா தரடா. கடப்பாறையா? கொல்லாம விட மாட்டேன். சார். ஐயோ வாங்க சாப்பிட வந்தீங்களா? ஆமாங்க ஹோட்டல் தானே. ஹோட்டல் தாங்க. உட்காருங்க. சரிங்க சார். ஆமா நீங்க யாரு? ஓனரா? ரொம்ப கிளையா இருக்கீங்க. வாங்க. வணக்கம் சார். என்ன சாப்பிடுறீங்க? ஒரே ஒரு ஊத்தப்பம் வேணுங்க. ஒரு நிமிஷங்க முடிச்ச கேட்டு போங்க. சொல்லுங்க. என்ன பண்றீங்க? ஒரு சம்பு தண்ணி எடுத்துக்கங்க. அத தோசைக்கல்ல ஊத்தி அதுக்குன்னு வழக்கமா ஒரு விளக்கமா வச்சிருப்பீங்கல்ல? ஆமாங்க. அத அடிப்பக்கமா திருப்பி சரிங்க. வரட்டுன்னு ஒரு 4 இழுப்பு இழுத்து சரிங்க. நல்லா கழுவி விட்டுருங்க. சரிங்க. ஒரு கிண்ண நிறைய மாவு எடுத்து பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி 4-5 வெங்காயத்தை போட்டு அள்ளி பொடியா நறுக்கி அப்படியே மேலாப்ல பரபரன்னு தூவி விட்டு சரிங்க. ஒரு நீளமான கேரட் எடுத்து அதையும் பொடியா நறுக்கி சரிங்க. அப்படியே மேலாப்ல பரபரப்பா தூவி விட்டு சரிங்க. ஒரு 16 கரண்டி நெய் எடுத்து சரிங்க. அதுல 6 கரண்டி நெய்ய உள் சைடு அப்படியே லேசா விளாவி விட்டு சரிங்க. 10 கரண்டி நெய்ய தோசைக்கு வெளி சைடு அப்படியே மேலாப்ல விளாவி விட்டு சரிங்க. இட்லி பொடி இருக்கு பாத்தீங்களா? அத அப்படியே அள்ளி மலை சாரல் மாதிரி அதை மேலாப்ல பரபரன்னு அப்படியே பேய விட்டு சரிங்க. பொத்துனாப்ல அப்படி ஒரு பரட்டு இப்படி ஒரு பரட்டு அப்படி பரட்டி விட்டு அப்படியே ரெட்டி கலர்ல முருக விட்டு அழகா மடிச்சு கமன்னு ஒரு ஊத்தப்பத்தை எடுத்துட்டு வாங்க. சரிங்க. அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்பம். அட பிக்காளிப்பழ 1/2 மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன். அம்பட்டுக்கும் சரிங்கன்ட்டு ஒரே வார்த்தையில ஊத்தப்பம்னு போயிட்டானே. வரட்டும் வாடிங்க. நாலாம் தரன். என்ன ஊத்தப்பம்? வேற என்ன வேணும்? வேற ஒண்ணு வேணாம். இதோட சவகாசம் போது ஆள விடு. ஒரே ஒரு ஊத்தப்பம் போதுமா? போதும்டா.
அண்ணனுக்கு ஒரே ஒரு ஊத்தப்பம் 50 ரூபாய் பில்ல போடு. ஏய், என்னடா ஒரு ஊத்தப்ப 50 ரூபாயா? என்னடா அநியாயமா இருக்கு? இல்லனே கேரட் நெய் மிளகா பொடி. ஏய், அதத்தான் நீ சொல்லவே இல்லையேடா. நான் சொல்லலனாலும் நீங்க சொல்லுது மாஸ்டர் கேட்டிருக்குல்ல. நாங்க எப்பறம் இங்க இருந்து அங்க கேட்க? டேபிளுக்கு அடியில மைக் வச்சிருக்கோம்ல. மைக்கா யார்ட்ட புழுகுற? எனக்கு ஊத்தப்ப வேணாம், போடா கேன்சல்டா. கேன்சல் ஆன ஊத்தப்பத்துக்கு ஒரு 50 ரூபாய் சேர்த்து பில்ல போடு. ஏய், அதான் ஊத்தப்ப டாப்ல இல்ல, அதுக்கு 50 ரூபா. என்னடா கல்யாணி போய் ஹோட்டலா இருக்கு? நீ சொன்னோட வேர்க்குற எனக்கு. ஹோட்டல்ல மட்டமா பேசுனதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 100 பில்ல போடு. ஏய், என்னடா யார ஏமாத்த பாக்குறீங்க? சப்ளையரை கையிட்டி ஒரு 6 அடி அடிச்சதுக்கு அடிக்க 50 மாரி 300 ரூபாய் பில்ல போடு. என்னடா ஏல வர்ற? ஏல கடைசியா வாயில ஊத்துறதுக்கு 100 ரூபாய் சேர்த்து மொத்தம் 600 ரூபாய் பில்ல போட்டு அண்ணங்கையில இந்தாங்கண்ணே பில்லு. டேய், என்னடா நடக்குது இங்க? என்ன நொன்னு எங்க வீட்டுல பொண்டாட்டி மாதிரி சரியா சமைச்சு போடுறாங்கன்னு நாங்க அண்ணன் தம்பி 2 பேரும் கோட்ல வச்சு சமைச்சு சாப்பிட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருந்தோம். நீ வந்து தூக்கத்தை கடத்தாக்கு பில்லு போடாம என்ன பண்ணுவாங்களா? புடி பில்ல. அப்புறம் உள்ள வரப்ப வாங்க வாங்கன்னு கூப்பிட்ட. வந்தவங்கள வரவேணாட சொல்லுவாங்க. கரண்ட் பில்லு கட்ட காசு வேணும்ல, அதான் வாங்க வாங்க. என்ன டேய், ஹோட்டல் தானடா அது? என்ன ஹோட்டலாவா? நீ வெளியில படிச்சு பார்க்கல? என்ன? யாருமே உள்ள வரக்கூடாதுதான் டுபாகூர் ஹோட்டல்னு பேரை வச்சு உள்ள படுத்து கிடந்தோம். இன்னும் உள்ள வரச்சு வெளியே போய் படிச்சு பார்த்து தெரியும். போ டுபாகூரா? போய் படிச்சு பார்த்து. ஏய், இங்க இல்ல. காசு 600 ரூபாய் கொடுத்துட்டு அப்புறம் போய் படிச்சு பார்த்து தெரியும். போ. காசை கொடுத்துட்டா? ஏய், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருண்டா. அதுக்கு முன்னால அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கோம். நீ முதல்ல காசை கொடு. கொடு முதல்ல கொடு. இந்தா இத நீ வச்சுக்க. இந்த 600 ரூபாய் சரியா இருக்கா பாரு. ஏய், ஏன் பைக்குலடா கைய கெடுக்க நீ? டேய், 4 ஸ்டாலர் மாதிரி ஓனரா நீ? ஓனர் ஓனரா? போடா ஓனரா. இன்னைக்கு தட்டால விட்டா அப்படி பேர் தலை உங்கள. டேய், எங்க போய் டேய் மெட்ராஸுக்கு வந்து எப்படியாவது பணம் சம்பாதிக்கலாம்னு பார்த்தா இவங்க நம்மளை வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க. என்னத்த கையில இருக்க காசெல்லாம் பறி கொடுத்துட்டு வெறும் 200 ரூபாயோட படுத்து கிடக்குறேன். இது சரிப்பட்டு வராது. இருங்கடா டேய், ஊருக்கு போய் இருக்கிற மாடுகண்டையெல்லாம் வித்து இங்க வந்து சொந்தமா தொழில் பண்ணி நான் கொடி கட்டி பறக்கல. என்ன தொழில் பண்ணாலும் பாஸ்போர்ட் வேணும்பா. யாரு? ஐயா ஏண்டா, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா உங்க நாட்டுல இருந்து எங்க நாட்டுக்கு வந்து பாஸ்போர்ட் இல்லாம படுத்து கிடப்பேன். படுத்து கிடக்குறா எப்படி பாஸ்போர்ட் எடுக்க முடியும்? நீ நேத்து எங்க படுத்திருந்தேன்? நேத்து வடபழனி. வடபழனியா? அப்ப வடபழனி பாஸ்போர்ட். வடபழனிக்கு எதுக்கு பாஸ்போர்ட்? அது ஏரியாங்க. ஏரியாவே பிரிச்சாச்சு. ஏரியா பிரிச்சாச்சா? ஆமா, வடபழனி வண்ணாரப்பேட்டை, கோடம்பாக்கம், கொய்யாத்தோப்பு, கல்பாக்கம், காரப்பாக்கம், மாம்பழம், மயிலாப்பூர், ராயபுரம், ராமாபுரம். ஆஹா, இந்த ஊர்ல காசுக்காக நாட்டை மட்டும் பிரிக்க மாட்டாங்கப்பா. நாட்டுக்குள்ள இருக்க வீட்டையும் பிரிச்சு வீட்டுக்குள்ள இருக்க குடும்பத்தையும் பிரிச்சிருவாங்க. கடைசியில எம்ஜிஆர் சமாதியை பார்க்க விடாம போயா. ஏய், எங்க நாட்டு போலீஸ கூட்டி வந்து வச்சுக்கிறேன்.